Book of Jeremiah, chapter 22, verses 16. அவன் சிறுமையும் எளிமையுமான நியாயத்தை விசாரித்தான், அப்பொழுது சுகமாய் வாழ்ந்தான். அப்படி செய்வது அல்லவோ என்னை அறிகிற அறிவு என்கிறார். Yes, it's that the knowledge of me. என்னை அறிகிற அறிவு அதுதானேயா என்றார். ராஜாக்களை பற்றி தீர்க்கன் எரேமியா பேசின பொழுது ஆண்டவர் அவளோடு சொல்ல விரும்பின வார்த்தை, ராஜாக்கள் அதிகாரி தோரணத்தோடு நடந்து கொள்ளாமல் சிறுமியும் எளிமையுமானவர்களை விசாரிக்கும் ஜனமாய் இருந்தார்கள். அவளுக்கு நான் போர்வை ஆனேன், அவள் கை ஆனேன் என்றுதான் யோபு அடிக்கடி சொல்வார். என் அருகாமையில் ஒருவனும் பசியோடு படுத்ததும் இல்லை என்றும் சொல்வார். காரணம் என்னவென்றால் சிறுமியும் எளிமையுமானவனை விசாரிக்கும் ஒரு பண்பை உடையவராக நம்முடைய முற்பிதாக்கள் இருந்தார்கள். யாரோ வழியிலே போகிறார்கள் என்று அவர் விட்டுவிடாமல் அவளை வருந்தி அழைத்து அவளுக்கான ஆகாரத்தை கொடுத்த குடும்பங்கள் தான் நம்முடைய முற்பிதாக்களின் குடும்பங்கள் என்பதை நாம் அறிந்திருக்கிறோம். அவன் சிறுமியும் எளிமையுமானவனை விசாரித்தான், அப்படி செய்வது அல்லவோ என்னை அறிகிற அறிவு என்கிறார். இந்த உலக அறிவை தேவன் அதிகமாக விரும்புவதில்லை. உலக அறிவுக்காக மனிதன் ஓடுகிறான், உழைக்கிறான், பிரயாசப்படுகிறான். ஆனால் நாம் அறிகிற அறிவை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று தேவன் விரும்புகிற காரியங்களை இந்த காலை வேளையில் வேகமாக சொல்லி நாம் கடந்து போக விரும்புகிறேன். முதல் காரியம் தேவனை அறிகிற அறிவு. அப்படி செய்வதே என்னை அறிகிற அறிவு. நம்முடைய செயல்கள் அவரை அறிந்திருக்கிறோம், இப்படி செய்வது நியாயம். அவள் சிறுமியும் எளிமையுமான நியாயத்தை விசாரித்தான், அப்பொழுது சுகமாய் வாழ்ந்தான் என்றார். ஏசாயாவின் தீர்க்கதரிசனம் 11ஆம் அதிகாரம் 9ஆம் வாக்கியத்தில் ஏசாயா வழியாக சொல்கிறார், என் பரிசுத்த பர்வதம் எங்கும் தீங்கு செய்வார் இல்லை. சமுத்திரம் ஜலத்தினால் நிறைந்திருக்கிறது போல பூமி கர்த்தரை அறிகிற அறிவினால் நிறைந்திருக்கோ என்றார். சமுத்திரம் எப்படி தண்ணி ஃபுல்லா இருக்கையா, சமுத்திரம் எப்படி ஜலத்தினால் நிறைந்திருக்கிறதோ பூமி என்னை அறிகிற அறிவினால் நிறைந்திருக்கும். இட்ஸ் God's desire. It's a God's promise. God wants such a people to be everywhere in the world. இந்த காலையில் சில சமுத்திரத்தில் நிறைந்திருக்கிறது போல அது குறைந்து போகலை, வற்றி போகலை. அது நிறைந்திருக்கிறது போல பூமி என்னை அறிகிற அறிவினால் நிறைந்திருக்க வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். அது நான் ஒருவனாக இருக்கட்டும் என்போமாக. அவரை அறிகிற அறிவில் நான் வளர்ந்து ஆக வேண்டும். அவரை அறிகிற அறிவிலே நான் பெருக வேண்டும். அவர் அறிகிற அறிவிலே நான் உணர்ந்து கொள்ளப்பட்டவனாய், அறிந்து கொள்ளவனாய், புரிந்து கொண்டவனாய் இருக்க வேண்டும். 50 ஆண்டு வாழ்ந்து இன்னும் என் புருஷனை பற்றி எனக்கு தெரியலையா என்ப பெண்மணிகள் உலகில் தான் இருக்கிறார்கள். அவ்விதமாக தான் மனைவி பற்றியும் புருஷமார்கள் சொல்வதையும் பார்த்திருக்கிறோம். தேவனோடு வைத்திருக்கிற ஐக்கியத்தில் அவரை எவ்வளவாய் அறிந்திருக்கிறார். அவருடைய நடத்துதல், அவருடைய செயல்பாடுகள், அவருடைய கிரியைகள், அவருடைய நம்மோடு இடைப்படுதல் எவ்விதமாக இருக்கிறது. அன்றைய பிள்ளைகளை, தேவ குடும்பங்களை, இந்த நல்ல காலவெளியில் உங்கள் மனதில் முதலாக எழுத நான் விரும்புகிறது, தேவனை அறிகிற அறிவில் நீங்கள் எங்கே இருக்கிறீர்கள்? தேவனை அறிகிற அறிவில் எங்கே இருக்கிறீர்கள்? சமுத்திரம் ஜலத்தினால் நிறைந்திருக்கிறது போல் பூமி என்னை அறிகிற அறிவினால் நிறைந்திருக்கும். இதுதான் தேவன் தம் ஜனத்தில் விரும்புகிறார். ஓசியாவின் தீர்க்கன் சொல்கிறார், கவனியுங்கள். புக் ஆஃப் ஓசாயா சாப்டர் 6 verses 6. ஓசியாவின் தீர்க்கதரிசனம் 6ஆம் அதிகாரம். பலி அல்ல, இரக்கத்தையோ தகன பலியோ பார்க்கலும் தேவனை அறிகிற அறிவையே விரும்புகிறார். பலி அல்ல. மக்கள் நினைக்கிறார், அவர் என்னங்க நான் போன காணிக்கையை கொடுத்துட்டேன், இல்லை காணிக்கையோடு அனுப்பிச்சிட்டேனுங்க, அவர் என்ன சும்மா வா வான்கிறார். அவர் கேட்கிறார், என்னை அறிகிற அறிவு என்னை தேடுவதில் தானே இருக்கிறது.
அவர் விரும்புகிறது என்னவென்றால் உங்களுடையதல்ல, உங்களை தான் விரும்புகிறார். உங்களுடையதல்ல, உங்களை தான் விரும்புகிறார். காட்டுப்புறாவின் சத்தம் கேட்கிறது, பூக்கள் பரிமளித்து வாசனை வீசுகிறது. என் பிரியமே, உன் முகரூபத்தை காண்பி. இதுதான் ஆண்டவர் தம் ஜனத்தில் என்றும் எதிர்பார்த்து கேட்கும் காரியமா இருக்கிறது. என் அன்பார்ந்தவளே, இந்த கால வேளையில பலியை அல்ல, தகன பலியை பார்க்கலும் என்னை அறிகிற அறிவியை நான் விரும்புகிறேன் என்கிறார். இந்த காலையில தேவனை அறிகிற அறிவில வளருங்கள் என்று தேவன் விரும்புகிறார். 2 பேதுரு 3ஆம் அதிகாரம் 18ஆம் வாக்கியத்தில் பேதுரு அதுதான் தன் நிருபத்தில் முடிக்கிறார். அந்த வார்த்தையை சொல்லிதான் அந்த நிருபத்தை அவன் முடிக்க விரும்புகிறான். அவன் 5 அதிகாரம் மற்றும் 3 அதிகாரத்தை 2 நிருபத்தில் எழுதி அதை முடிக்கும் பொழுது இவ்விதமாய் அவன் முடிக்கிறான். 2 பேதுரு 3ஆம் அதிகாரம் 18ஆம் வாக்கியம், நம்முடைய கர்த்தரும் இரட்சகருமாயிருக்கிற அவரை அறிகிற அறிவிலும் அதுதானையா நான் விரும்புகிறேன் என்கிறார். அறிகிற அறிவில் வளருங்களையா. நான் வளர்ந்துறேன். ஒரு காலத்தில் என் உழைப்பு தான் என்னை வாழ வைக்க நினைச்சு ஏமாந்தது உண்டையா? இல்லை, என் தேவன் என்னை வாழ வைக்கிறார். அறிந்து கொண்டு என்னை நான் தான் காப்பாற்றி கொண்டிருக்கிறேன் என்று நான் நினைத்தேன். இல்லை, என் தேவன் என்னை காப்பாற்றார் என்பதை என்னை புரிய வைத்திருக்கிறார் ஐயா. என் வாழ்வில் என் கர்த்தர் என்னுடைய வாழ்வில் புரிந்தவனாய் நான் இருக்கிறேன். அந்த புரிதல் உங்களுக்குள் இருக்கட்டும் என்கிறார். அந்த கர்த்தரும் இரட்சகருமாயிருக்கிற இயேசு கிறிஸ்துவின் கிருபையிலும் அவரை அறிகிற அறிவிலும் வளருங்கள். 5 வயது ஒன்றும் பிள்ளை இன்னும் இன்னும் வளர்ச்சிக்கு இல்லை. 3 வயசு மாதிரியே இருக்கிறான், 3 வயசு மாதிரியே பேசுகிறான், 5 வயசு பிள்ளை மாதிரி தெரியலையே என்று சொல்லும்போது நமக்கு வேதனையாக இருக்குல்ல. வளர்ச்சி தேவைன்னு நம்ம விரும்பும்ல. அதுபோல் ஆண்டவர் விரும்ப மாட்டாரா? எத்தனை ஆண்டாயிட்டையா இந்த பிள்ளைகள் தேவனை தேடுறான்றா, என்னை குறித்த அறிந்தவன் என்கிறார், என்னுடைய ஜனம் என்கிறார். நல்லது தான். ஆனால் என்னை அவர்கள் எவ்வளோ அறிந்திருக்கிறார்கள், எவ்வளோ புரிந்தவர்களாக இருக்கிறார்கள். ஒரு சிறிய காரியம் தடை பண்ணால் அவர்கள் என்ன மேலே கோச்சிக்கிறார்கள். என்னை தேவன் நல்லது தான் செய்வார் என்று பொறுமையாக இல்லையா, என்னை இன்னும் புரிந்து கொள்ளவில்லையே என்று அவர் வருத்தப்படுகிறவர்களாக இருக்கிறோமா? அல்லது அவரை நன்றாய் புரிந்தவர்களாய் வாழ்கிறோமா? How we are dealing in our life? Just say a word to God. என் அன்பார்ந்தவர்களே, இந்த கால வேளையில் பலி அல்ல, இரக்கத்தையே தகன பலியில் பார்க்கிலும் தேவனை அறிகிற அறிவே விரும்புகிறார். 2 கொரிந்தியர் 2ஆம் அதிகாரத்தில் பவுல் கொரிந்தியரோடு தன் வாழ்வில் நடந்த அனுபவத்தை பேசுகிறார். மக்கதோனியா தேசத்தில் அவனை சிறைப்படுத்தின பொழுது, பாடி துதித்து அவர்கள் மகிழ்ந்த பொழுது, கையில் கட்டி இருக்கிறது, கால்களில் கட்டியிருக்கிறது, வாய் கட்டாதனாலே அவர்கள் பாடி துதித்திருக்கிறார்கள். அந்த இரவில் கர்த்தரை துதிக்கும் வேலை வந்துட்டுன்றதுனால அவர்கள் துதிக்க ஆரம்பித்தார்கள். ஐயா, இன்னைக்கு மௌனமாக ஜெபம் பண்ணிக்கிற காரணம் என்ன? சிறையில் இருக்கவங்களுக்கு தெரியாதா? அவன்லாம் தூங்கிட்டான், அவனுக்கு டிஸ்டர்பு, இவனுக்கு டிஸ்டர்பு. அதனால் ஐ ஜஸ்ட் a single word, thank you Lord, yes I go first bread என்று சொல்லாமல், as usual what they do it, they are continue to do it even though in this present they praising God. அவர்கள் தேவனை துதித்தார்கள். கட்டுகள் அவளுக்கு மாத்திரமல்ல, எல்லாருடைய கட்டுகளும் அவிழ்க்கப்பட்ட அந்த நிகழ்வை தான் பவுல் கொரிந்தியருக்கு சொல்கிறார். 2 கொரிந்தியர் 2:14 வாசிக்கலாம். கிறிஸ்துவுக்குள் எங்களை எப்பொழுதும் வெற்றி சிறக்க பண்ணி எல்லா இடங்களிலும் எங்களை கொண்டு அவரை அறிகிற அறிவின் வாசனை வெளிப்படுத்துகிற தேவனுக்கு ஸ்தோத்திரம், praise to be God என்கிறார். For what reason? ஒரு காரியம், எல்லா இடங்களிலும் ஐயா, நாங்கள் போகிற எல்லா இடத்திலும் எங்களை பற்றி மக்கள் அறியவில்லை, என் தேவனை அறிகிற அறிவின் வாசனையாக நாங்கள் இருக்கிறோம். நல்ல வாசனையா எங்கே வாங்கினீங்க என்று சொல்கிறீங்களே, அதுதான் ஆண்டவர் கேட்குறார். இவ்வளவு விஷயம் தெரியுதே, எங்கே போகிறீங்க சர்ச்சைக்கு? யார் இந்த ஊழியக்காரு? பரவாயில்லையே, இவ்வளோ விஷயம் கற்றுருக்கிறீங்களே என்று சொல்வது தான் அவரை அறிகிற அறிவின் வாசனை. என்னை பற்றி அல்ல, அவரை அறிகிற அறிவின் வாசனை. எங்கும் வெளிப்படுத்துகிற கர்த்தருடைய பிள்ளைகளாக இருங்கள். இது கூடவா தெரியல, இத்தனை வருஷம் ஆக போகிறீங்க சர்ச்சுக்கு அப்படின்னா உங்களுக்கு கற்றுக் கொடுத்தாரு இந்த ஊழியக்காரர் என்று சொன்னால் அதுவும் விபரீதம் தான். என் அன்பார்ந்தவர்களே, இந்த காலங்களில்
எங்களை கொண்டு எங்கேயும் வெற்றி சிறக்க பண்ணினார். வெற்றி சிறக்க பண்ணி அவரை அறிகிற அறிவின் வாசனையை வெளிப்படுத்த. ஆண்டவர்மாரே, நாங்கள் என்ன செய்யணும்? வந்து ஜெயிலர் வந்து காலைல விழுறான், அவன் தான் அடித்தவன். அட்ரா, நான் போடுறான், அடங்க மாட்டானுங்க, அங்கே பாடி பத்தல இங்கே போடாடி என்று அடித்த வந்தான். ஓடி வந்து காலில் விழுகிறா. ஆண்டவர்மாரே, நாங்கள் என்ன செய்யறையா என்றார். ஒன்றும் நீ செய்ய வேண்டாம், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து விசுவாசி, அப்போது நீயும் வீட்டாரும் ரட்சிக்கப்படுவீர்கள். அறிகிற அறிவின் வாசனையை அங்கே அவர் வெளிப்படுத்தினார். அதை தான் பவுல் கொரிந்தியருக்கு சொல்கிறார். எங்களை எங்கும் வெற்றி சிறக்கப்படினார் ஐயா. மக்கதோனியா தேசத்தில் நடந்த நிகழ்வை நான் உங்களுக்கு சொல்கிறேன் என்று சொல்லிதான் அந்த வார்த்தையை அவர் பயன்படுத்தி எழுதுகிறார். அதனால் அன்புக்குரியவர்களே, நீங்கள் எங்கே போனாலும் உங்கள் தேவனை அறிகிற அறிவின் வாசனையை சுமந்து கொண்டு போங்கள். Let be a sweet smelling savor of Lord Jesus Christ. Spread this smelling savor of our Lord where you go. அவரை அறியட்டும் மக்கள். நீங்கள் போகிற இடங்களெல்லாம் தேவனை அறிகிற அறிவின் வாசனை வீசுகளாயிருங்கள். அதுதான் என்னை அறிகிற அறிவு என்கிறார். அதுதான் என்னை அறிகிற அறிவு. இந்த காலையில் என் அன்புக்குரியவுள்ள நினைவுபடுத்துகிற தேவனை அறிந்தவளாய் வெறும் வார்த்தையோடு நின்று விடாமல் அறிந்து கொள்வோம். இன்னும் அறிய வேண்டியவர்கள் யாராலும் இன்னும் அவரை புரிந்து கொள்ள வேண்டியலைங்க, நிறைய விஷயம் எனக்கு புரியல என்று என் மனைவி அடிக்கடி சொல்வார். அவர் எனக்கு என்ன அவர் சாப்பிட்றாரு, என்ன பிடிக்கல என்று நான் இன்னும் தெரியாது, எனக்கு தெரியாது என்பார்கள். தெரியாது என்று சொல்வது அவர்களுடைய இயலாமை என்பதுதான் அர்த்தம் ஆகும். காரணம் என்னவென்றால், இவர் ஒரு காரியங்கள் சமைக்கும் பொழுது அவர்கள் எப்படி சாப்பிடுவார்கள், என்ன இருக்கிறோம் என்பதை மனிதன் புரிந்து கொள்ள முயற்சிடுத்தல் அவசியமாகும். எல்லாத்தையும் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை, எல்லாத்தையும் சொல்லணுன்ற அவசியம் இல்லை. அது புரிந்து கொள்வது குடும்ப இயல்பு. அது எனக்கும் அவர்களுக்கான பிரச்சனை. இப்போ அந்த பிரச்சனை நான் இங்கே கொண்டு வர வேலை, அந்த பிரச்சனை தீர்வுக்கு நான் இங்கே நிற்கலை. பிரச்சனை யாதெனில் தேவனை நீங்கள் எவ்வளோ அறிந்திருக்கிறீர்கள் தான் பிரச்சனை. யாதெனில் தேவனை எவ்வளவு அறிந்திருக்கிறீர்கள் தான். சில வேளையில் எனக்கு எல்லாம் தெரியும் என்ற எண்ணம் நமக்குள்ள சத்துரு விதைத்து விடுவார். அதுக்கு ஒரு நாளும் தண்ணீர் பாய்ச்சாதுன்னு என்கிறார். அந்த விதைக்கு தண்ணீர் பாய்ச்சாது. 2 கொரிந்தியர் 10 4-5 வாக்குகிறார். 2 கொரிந்தியர் chapter 10 verses 4 and 5. எங்களுடைய போர் ஆயுதங்கள் மாம்சத்துக்கு ஏற்றவளாயிராமல் அரண்களை நிர்மூலமாகும். எங்கள் போர் ஆயுதங்கள் எப்படி இருக்குண்டா, சாதா சுத்தி இல்லைப்பா. அது எப்படின்னா பெரிய அரணையும் கூட தவிடுபடி ஆக்கிடும். அப்படிப்பட்ட ஆயுதம் கையில் இருக்கு. நீ நினைக்கிறது அந்த என் பையன் அந்த ஃப்ளைட் கிராஷு இந்த நிகழ்ச்சியெல்லாம் அடிக்கடி பார்த்துன்னு இருப்பான். அது மாத்திரம் இல்லை, அந்த டிவியில் ஒரு காலம் வந்தது, இப்போ அது இல்லாதனால யூடியூப்பில் பார்க்குறான்னு வச்சுங்களேன். டேடி இப்படி ஆயிடுச்சு, டேடி ஒன்றும் இப்படி ஆயிடுச்சு, எப்படி ஆயிடுச்சுன்னுவான். அடுத்தது போல் இந்த இந்திரா காந்தி ஆசினேஷன், அவர்களுடைய கொலை கேட்டா படிக்கா. ஆமாம், யார் பண்ணால் சீக்கியர்கள் பண்ணுவார்கள் என்று சொன்னாங்களாமே. ஆமாம், சீக்கியர்லாம் பண்ணுவாங்க தான் சொன்னாங்க. ஆனால் அவங்க அந்த சீக்கியம் என் கூட இருக்கிறவ நான் நம்புகிறேன், யாரும் எனக்கு ஒன்றும் செய்ய மாட்டாங்கன்றாங்க. அந்த சீக்கியம் தான் அவர்களை கொன்றா. அந்த 21 புல்லட் அவள் வயிற்றில் பதித்தது. வேறு எங்கே சுட்டு இருந்தாலும் அவளை காப்பாற்றிருக்கலாம். இப்போ ஒருத்தர் சுட்டாருங்க, பாவம். தேவ மனிதன் தான் அவன், தேவனுடைய ஊழியத்தின் பங்காளி தான். தேவனுக்கு இரத்த சாட்சியை மறித்தான் என்பதுதான் உண்மையாக்கும். அவனை அமெரிக்கா திருந்தணும், கொல்லாததெல்லாம் செய்யக்கூடாது, பாவமான வாழ்க்கை விட்டு விலகணும் இன்னும் சொன்ன அந்த ஒரு வார்த்தை தான் அவளுக்கு எரிச்சல் உண்டாக்கி அவனை கொண்டு விட்டானுங்க. அவனுக்கு அரசியல் அவன் பேர் பெற்றவன் தான். கவனிங்கள், நான் உங்களுக்கு சொல்ல வந்த விஷயம், எங்கள் போர் ஆயுதங்கள் அதங்களை நிர்மூலமாக்கும். இந்த A47 சொல்கிறது மாதிரி எல்லாத்தையும் பஞ்சு ஆக்கிறதான கையில் இருக்கிற ஆயுதம், அதை கொண்டு என்ன பண்ணுகிறோம்? அவைகளால் தர்க்கம். அந்த தர்க்கத்தை உடைக்கணும். முதல்ல என்ன தர்க்கம்? இந்த யார் கரெக்டு, யார் தப்பு, இது பெரிய தர்க்கங்க. இந்த தர்க்கம்லாம் நமக்கு தேவையில்லாது. யார் தப்புங்க, அது யார் தப்பு, நானே தப்பாக தான், நான் ரைட் பரவாயில்ல ஏற்றுக்கிறேன், நான் தப்பே செய்யலை, நான் தப்பு தான் என்று ஒத்துக்கொள்வேன். என்னடா அது தர்க்கம் முதல்ல எடுக்கணுன்றார். 2வது வாசிக்கலாம். தேவனை அறிகிற அறிவுக்கு விரோதமாய் எழும்புகிற, ஆமாம், 2வது அதை நிர்மூலமாக்கணும். எது? தேவனை அறிகிற அறிவுக்கு விரோதமாக எழும்புகிற. பவுல் ஒரு காலத்தில் அப்படி தான் இருந்தார். கொஞ்சம் நில்லுங்கள், நான் உங்களுக்கு விளக்கி வரேன். இந்த வார்த்தை நான் படிப்போம்.
ஒரு காலத்தில் அவன் நினைச்சான், இந்த கிறிஸ்தவனுங்க பண்ணுறதெல்லாம் அட்டகாசம்டா, இன்னும் திடீர்னு இயேசு தேவன்றானுங்க, எங்களுக்கு எவ்வளோ பெரிய ஆலயம் இருக்குது, அங்கெல்லாம் ஜனங்க விட்டுட்டு அவங்க கூடுற ஒரு சின்ன வீட்டுக்கு ஓடுத்து எல்லாம் அவங்கள நாசமாக்கிடணும். வீடுகளாக புகுந்து ஸ்திரீகள் புருஷர் எல்லாரையும் கொண்டு வந்து சிறையில் போட்டுக்கொண்டான். தமுஸ்குக்கும் போய் லெட்டர் வாங்கிட்டு போயிட்டான், தமுஸ்கு வரைக்கும் போயிட்டான். ஆண்டவர் தமுஸ்கு எல்லை வரவேற்கிறதுன்னு சொன்ன உடனே அவனுக்கு மகிழ்ச்சி ஆயிடுச்சு. அவ்வளோதான், முடிஞ்சது, தமுஸ்கு எல்லாம் அழிக்கப்படுகிறது என்றா தமுஸ்கு வாசல் அண்டையிலே கீழே விளைவித்தான். தமுஸ்கின் வாசல் அண்டையில் கீழே விளைவித்தார். ஆண்டவரே, நான் என்ன செய்ய வேண்டும் என்றார். ஆண்டவரே, நீர் யார்? Whom you God stop me and make me to fall down. என்னை தடுத்த அந்த தேவன் யார்? நான் ஆண்டவருக்காக நான் ஓடினுக்கிறேன். அவர் தானே தேவன். அவருக்கு விரோதமாக இந்த கிறிஸ்தவன் செய்கிறான்னு சொல்லி தான் நான் காரியம் இறங்கினேன். அப்படி இருக்கும்போது என்னை தடுக்கும் ஒரு வல்லமை அப்படி இருக்குமானால் அந்த வல்லமையின் தேவன் யார் என்று கேட்கிறார். நீ துன்பப்படுத்துகிற இயேசு நானே. And that day he knew Jesus the God, Jesus the Lord of Lords. அந்த நாள் தொடங்கி இயேசுக்காக தன் வாழ்வை அர்ப்பணிக்க விரும்பினவனான் ஓடிக்கொண்டிருக்கிறான். அவன்தான் சொல்கிறான், தேவனை அறிவுக்கு விரோதமாக எழும்புகிற மேட்டிமை எனக்குள் இருந்தது. ஐயா, அந்த காலத்தில் எனக்கு யாரும் சொல்லல. நான் ஆலோசனை சங்கத்தில் தலைவன், கமாலியல் கையில் படித்தவன், பைபிளில் நூக்கன் காணர் எனக்கு தெரியும், அப் அண்ட் டவுனை சொல்ல முடியும், 10 பிரமாணத்தை கீழேருந்து சொல்ல முடியும், பாலிருந்து சொல்ல முடியும். அவ்வளோ நான் வளர்ந்தவன். அப்படி என் நியாய பிரமாணத்தின்படி பக்தி வைராக்கியமாக இருந்தவன். எபிரேயர் பிறந்த எபிரேயர். அதுதான் பிலிப்பு சபைக்கு சொல்கிறான். அப்படிப்பட்ட நான் தான் இருந்தேன். ஆனால் ஒரு நாள் எனக்கு புரிந்தது, நான் இன்னும் அறியவில்லை. அதனால் தேவனை அறிகிற அறிவுக்கு விரோதமாக எழும்புகிற எல்லா மேட்டிமை எண்ணங்களையும் கிறிஸ்துவுக்கு நிர்மூலமாக்கி எந்த எண்ணத்தையும் கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படியே சிறைப்படுத்துகிறோம். யாரையும் சிறைப்படுத்த அல்ல, அந்த ஆயுதத்தை கொண்டு எங்களை நாங்கள் சிறைப்படுத்தி கொள்ளுகிற அந்த ஆயுதம். கண்ட்ரோலிங் அவர் செல்ஃப். நீங்கள் உங்களுக்கு சொல்வது புரியுதுன்னு நம்புகிறேன். தேவன் கொடுத்த அந்த ஆயுதத்தை கொண்டு யாரையோ சிறைப்படுத்தல்ல, யாரையோ அடிமைப்படுத்தல்ல, என்னை நானே அடிமைப்படுத்திக் கொள்ள, என்னை நானே கட்டுப்படுத்திக் கொள்ள, என்னை நானே அவனுடைய வழிக்கு நேராக கொண்டு வந்து நிறுத்திட, என்னை நான் பொருட்டாய் நினைத்து என்னை நான் ஏமாற்றிக் கொள்ளாதபடிக்கு என்னை நானே எந்த எண்ணத்தையும் கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படியே சிறைப்படுத்துகிறேன் என்கிறார். அதனால் தான் நாம் இங்கே வந்திருக்கிறோம். நம்ம எண்ணம் கொஞ்சம் தூங்கலாம் என்று சொல்லிச்சு, எண்ணம் அடுத்த வாரம் கூட போய்க்கலாமே என்று சொல்லிச்சு. என் எண்ணம் இந்த வாரம் மழையாக இருக்க தெரியாது அவருக்கு. அவர் கேட்கட்டாருன்னா அவருக்கு புத்தி இல்லை. இவ்வளோ மழை பெய்யுது ஏன் வரலன்னு கேட்கட்டாருன்னா அந்த மனுஷனே அப்புறம் நான் பேசுகிறேன் என்று என் எண்ணம் சொல்லிச்சு. ஆனால் அதையெல்லாம் சிறைப்படுத்தி விட்டு தான் என் தேவனை தேட வேண்டும் என்று நாம் ஓடி வந்திருக்கிறோம். தேவ பிள்ளைகளை நல்ல நாளின் காலையில் மறந்துடவே வேண்டாம். பிலிப்பு நிருபம் 3ஆம் அதிகாரம் 8ஆம் வாக்கியத்தில் பவுல் சொல்கிறார் பாருங்கள். 8லேருந்து 10 வரை காலையில் வாசித்தோமே, வாசிகள். அது மாத்திரமல்ல, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை அறிகிற அறிவின் மேன்மைக்காக எல்லாவற்றின் நஷ்டம் என்று விட்டேன். தொடர்ந்து நான் கிறிஸ்துவை ஆதாயப்படுத்திக் கொள்ளும்படிக்கு நியாய பிரமாணத்தில் வருகிறானே சுயநீதி, அது பெரிய கௌரவம். வாசிக்கலாம். கிறிஸ்துக்குள் இருக்கிறேன் என்று காணப்படும்படிக்கு அப்படி நான் அவரையும் அறிவதற்கு அவருடைய மரணத்திற்கு ஒப்பான மரணத்திற்குள்ளாகி எப்படியாயினும் நான் மரித்தோரிலிருந்து உயிரோடு எழுந்திருப்பதற்கு தகுதியாகும்படிக்கும் அவருக்காக எல்லாவற்றையும் நஷ்டம் என்று விட்டேன். குப்பையுமாக நான் விட்டது கவர்மெண்ட் ஜாப் சொல்லலாம். மனுஷன் அப்படிதான் இருந்தா. அவனுக்கு பின்னால் 1 குதிரை இல்லை, 4 குதிரை இல்லை, 8 குதிரை இல்லை, எத்தனை குதிரை கட்டாலும் அத்தனை பின்னால் ஓடும். அப்படிதான் குதிரையில் சவாரிக்க செய்திருந்தவன் தான். எங்கே போனாலும் அவனுக்கான அதிகாரம் இருந்தது.
எல்லா மொழியும் கற்றறிந்தவராக இருந்தார். அவன் சிறைப்படுத்த பொழுது கிரேக்க மொழியில் லிசியா என்ற சேனாதிபதியோடு பேசுகிறார். உனக்கு கிரேக்க பாஷை தெரியுமா? ஆமாயா தெரியும். நீ கொலைபாதகனை 400 பேரை கடத்தி கொண்டு போன அந்த மனிதனா நீ? இல்லையா, நான் தர்சுப்பட்டத்தான யூதன், நான் பிரபலமானவன். இந்த ஜனத்தை கேளு, நான் யாருன்னு அவங்களே சொல்லுவாங்க. அவங்களோடு நான் கொஞ்சம் பேசணும், எனக்கு ஒரு அனுமதி தானா கிரேக்க பாஷையில் பேசணுன்னு. அவனுக்கும் பரவாயில்ல அனுமதி தந்துட்டான். போடான்னு சொல்லியிருக்கலாம், அனுமதி கொடுத்தா உடனே he changed the language. I am saying in 21 verses, last verses of the scripture, and then down 22nd he started his message towards his people, the multitudes of people of Jewish community. He started his sermon in Hebrew. அவன் எபிரேயரில் பேச ஆரம்பிக்கிறான். எல்லாம் அமைதியாயிட்டாங்க. ரொம்ப நாள் ஆச்சு அந்த மொழியை கேட்டு. கிரேக்க தான் பேசி பேசி நம்ம பழகிட்டோம். எபிரேய மொழியில் அவருடைய வசனத்தை, அவருடைய வார்த்தையை கேட்குற வாக்கியம் இருக்குது. அப்புறம் பார்த்துக்கலாம் போகல, முதல்ல அவன் என்ன சொல்கிறான் கேட்கலான்னு. அப்படியே ஆடியன்ஸ் அமைதியாயிட்டு வாசிக்கும். 22:3 நினைக்கிறேன். அப்போ ஆண்டோட பிள்ளைகளை மிகுந்த அமைதலாயிடுச்சான். இப்படி ஆயிடுச்சு. எவ்வளோ எலுக்வெண்ட் மேன் பாருங்க. அவனுக்கு நல்ல புத்தி சாமர்த்தியம் இல்லை. மொழியை வைத்து உறவு கொள்கிற ஒரு பெரிய பாக்கியம். தெலுங்குக்காரர் இருந்தால் ஒன்று தெலுங்கு பேசணுன்னா நம்ம ஐயா வந்துட்டார் ஐயா, చేస్తాం మంచిదయ్యా, ఎక్కడి నుంచి వచ్చావు, మీరు అరవమా లేదయ్యా, మీరు తెలుగే என்றான். ஏப்பா நான் தமிழ்டா, எனக்கு தமிழும் தெரியாது தெலுங்கும் தெரியாது, கர்த்தர் கொடுத்துருக்கார். இல்லை మీరు మావాడయ్యా, ఇంత స్పష్టంగా ఇక్కడ ఎవరు మాట్లాడలేదు என்றான். என்னுடைய பிள்ளைகளை மறந்துவிட வேண்டாம். நான் உனக்கு சொல்ல வருகிறேன், தேவனை அறிகிற அறிவின் மேன்மைக்காக எல்லாவற்றையும் நஷ்டம் என்று குப்பையமாக எண்ணுகிறேன். என்னுடைய பிள்ளைகளை, தேவ குடும்பங்களை, கிரேக்க பாஷை படிச்சுட்டேன், இங்கிலீஷ் பாஷை படித்தேன். நீங்கள் இங்கிலீஷ் பாஷை வச்சுட்டு அமெரிக்கா போயிருக்கலாம். ஆனால் என் தமிழ் இனத்துக்காக தானே என்னை அழைத்தார் என் தேவன். அதனால்தான் நான் இங்கே இருக்கிறேன். அதுதான் என் ஆசை, அதுதான் என் வாஞ்சை, அதுதான் என் தாகம். அதற்கு நேராக தான் என் ஓட்டாங்க. தேவ பிள்ளைகளை, இதை கிரேக்க கற்றுத்தாங்கன்னு கூப்பிட்ட அவங்க சொல்கிறாங்க இங்கிலீஷ் கற்றுத்தாங்க. எதுக்குடா இங்கிலீஷ் கற்றுனா? இங்கிலீஷ் கற்றுனா அமெரிக்கா போயிடலாம், கிரேக்க கற்று நாங்கள் என்ன பண்ணுவோம்? ஆண்டுடைய ஜனமே மறந்து போக வேண்டாம். இந்த நல்ல நாளில் உங்களோடு நான் கொண்டு வந்த காரியம், தேவனை அறிகிற அறிவுக்கு விரோதமாய் சில வேலை நம்ம மேட்டிமை வந்துடும். என்ன இது விஷயம் தெரியும், எத்தனை விஷயம் மேட்டிமையான காரியங்கள் எனக்குள் இருந்தாலும் அதெல்லாம் குப்பை நஷ்டம் என்று விட்டேன். காரணம், தேவனை அறிகிற அறிவின் மேன்மைக்காக. எதுக்காக? எல்லா சொத்தும் பிள்ளைக்கு விற்றுட்டு என்ன படி கேட்குறான்? இல்லைங்க, அந்த பிள்ளை அவன் நேசிக்கிறது காண்பிக்கிறான், அவ்வளோதான். என்ன அவன் பிள்ளை போஷிப்பானா, பராமரிப்பானா, நடப்பானா, அதெல்லாம் ஒன்று எனக்கு தெரியாது ஐயா. ஆனால் நான் அவனை நேசிக்கிறேன் என்று பெற்றோர் காண்பிக்கவில்லை. அதுபோல் நம் தேவன் காண்பிக்கிறார், காண்பித்து தான் இருக்கிறார். தேவ குடும்பங்களை இந்த நல்ல நாளில் காலையில் உங்கள் மனதில் வேகமாக எழுதி கொள்ளுங்கள். தேவனை அறிகிற அறிவில் வளருவேன், தேவன் அறிகிற அறிவில் வளருவேன். கொலோசியர் நிருபம் 1ஆம் அதிகாரம் 10ஆம் வாக்கியம். 2வது காரியத்தில் நாம் போக வேண்டும், நம் கையில் நேரம் அதிகம் இல்லை. சகலவிதமாகிய நற்கரிகளை தந்து தேவனை அறிகிற அறிவில் என்ன அடையணுமா? விருத்தி அடையணும். என்ன விரும்புகிறார்? விருத்தி, அபிவிருத்தி, இன்க்ரீஸ் பண்ணோம். சும்மா பணத்தை வச்சுனுக்காத, வா எங்கிட்ட போடு, நான் 10 மடங்கு திருப்பி தர. அபிவிருத்தி பண்ணுறோம். ஏன்னா மக்கள் போய் அதில் விழுறா. காரணம் என்னென்றால் அபிவிருத்தி விரும்புகிறார்கள், விருத்தி விரும்புகிறார்கள். ஆனால் தேவனை அறிகிற அறிவில் எவ்வளோ விருத்தி அடைந்தோம், எவ்வளோ வளர்ந்துருக்கிறோம், எவ்வளோ பெருகி இருக்கிறோம். we have to measure ourselves. ஆதியாகும் 66 புத்தகம் கரெக்டாக சொல்லுவாங்க. பின்னாலேருந்து சொல்லுவான், முன்னாலேருந்து சொல்லுவான் என் பிள்ளை. அது இல்லை, அவருடைய வார்த்தையில் நாம் எவ்வளோ வளர்ந்து விருத்தி அடைந்து கொண்டே இருக்கிறோம். அந்த அறிவின் பிரகாசம் நம்முடைய முகத்தில் வெளிப்படணும்னு கர்த்தர் விரும்புகிறார்.
அன்றைய ஜனமே, இந்த நல்ல நாளில் ஒன்று தேவனை அறிகிற அறிவு. இரண்டாவது ஆபுகு 2ஆம் அதிகாரம் 14ஆம் வாக்கியம். ஆபுகு 2ஆம் அதிகாரம் 14ஆம் வாக்கியம். தேவ பிள்ளைகளாகினால் சமுத்திரம் ஜலத்தினால் நிறைந்திருக்கிறது போல் ஆபுக்கு வேறொரு வார்த்தை பயன்படுத்துகிறார். ஏசியா சொல்லும்போது சொன்னார், என்னை அறிகிற அறிவினால். இப்போது பூமி எதில் நிற்கும்? என் மகிமையை அறிகிற அறிவினால். They will know that my glory. அந்த தேவன் ஐயா பெரியவர் ஐயா. நேபுகாத்நேச்சர் நடுங்கிறான். இப்போதமாய் தப்பிக்க யார் யார் இருக்கிறா? தூக்கி போட்டவன் செத்துட்டா, நெருப்பில் விழுந்தவன் நடந்துன்னு கிடக்கிறா. எந்த அளவில் இவ்விதமாய் எந்த தேவனும் தப்பில்லை. வானத்திலும் பூமியிலும் இவர்களை ஆராதிக்கிற தேவர் அல்லாமல் வேற தேவன் இல்லை. அவர் மகிமையை பூமி அறிந்து கொண்டது. சொல்லிக்கொண்டே இருக்கலாம் ஏராளங்கள். அவர் மகிமையை அறிந்து கொள்ளுங்கள். அவர் மகத்துவமானவர். இல்லாததை இருக்கிறதா செய்ய வல்லவர் அவர். மருத்துவம் எத்தனை சொல்லிட்டோம், அதை மாற்ற நிமிடத்தில் அவருக்கு முடியும். அதனால் அவர் மகிமையை ருசித்தவர்கள் நாம். அவர் மகிமையின் தேவன் அவர். அவருடைய மகிமையை புல்லை தின்கிற மாட்டுக்கு ஒப்பாக்கினார்கள். இதான் ஆண்டவர் 78ஆம் சங்கீதத்தில் வருத்தப்பட்ட வார்த்தைகள் 41ஆம் வாக்கியம் இப்படி சொல்கிறது. அவர்கள் புல்லுக்கு மன்னிங்கள், புல்லை தின்கிற மாட்டுக்கு கர்த்தருடைய மகிமையை ஒப்பாய் மாற்றினார்கள். இந்த உலகம் அப்படிதான் அவருடைய மகிமையை தரையில் தள்ள, அவருடைய மகிமையை மட்டுப்படுத்துகிற உலகம் இந்த உலகம். கர்த்தருடைய பிள்ளைகளை, தேவ குடும்பங்களை, அவருடைய மகிமையானவர் தான். அவருடைய குடும்பம் அவரை மட்டுப்படுத்தினது. யார்? நம்முடைய ரட்சகர் இயேசுவை சொல்கிறாருங்க. நீ என்ன பண்ணுற? பிரபலமாக ஆகணும்னு விரும்புனா இங்கேயே வீட்டில் உட்காந்துருக்கிற, பண்டிகையில் எல்லாரும் போய்க்கிறான் போன்றானுங்க. 7ஆம் அதிகாரத்தில் நீங்கள் படிச்சுங்கன்னா அவருடைய சகோதரமார்கள் அவளை விசுவாசத்தினால் அப்படி சொன்னார்கள். நான் 5ஆம் வாக்கியம் நம்புகிறேன், வாசிக்க வேண்டாம். அதனால் நான் உங்களுக்கு சொல்ல வந்த காரியம், த ஃபேமிலி abasing him, diminishing him is not such a God to do that, but he never bothered about that. கர்த்தருடைய பிள்ளைகளை, தேவனை இந்த மகிமையை அறிந்தவர்களாய் வாழ்ந்தார். அவர் மகிமையானவர். எனக்கு மகிமையானதை செய்வார். அவர் மகத்துவமானவர். மகிழ்ச்சியான வாழ்க்கையை எனக்கு தருவார். காரணம், அவர் மகிமையின் தேவனை நான் அறிந்திருக்கிறேன். அவர் மகிமையை நான் புரிந்தவன். ஒரு காலத்தில் சாதாரண விஷயத்துக்கெல்லாம் கோபப்படுகிறவன் தான் யார்? மோசே. 40 நாள் தேவ பருவத்தில் போய் அவன் தேவனோடு சஞ்சரித்து கொண்டு திரும்பி வருகிறான். மக்கள் சொல்லுது, உன் முகத்தை நாங்கள் பார்க்க முடியல மோசே, பிரகாசமாக இருக்குது. முதல்ல ஆண்டவர் பேசினாலே பயந்து ஒன்றும். ஆனால் இப்போது உன் முகத்தை பார்த்து நாங்கள் நேராக பேச எங்களால் முடியல. உங்களுடைய முகத்தில் முக்காடு போட்டுக்கொண்டாங்க. ஜெயின் பண்ணினுக்கிறாங்க. இது என்ன பண்ணினுக்கிறா? ஜெயின் வம்சம் பண்ணினுக்கிறது. முக்காடு போட்டு சுற்றி நிற்கிறது. ஆனால் அவர் மேல் முக்காடு போட்டுக்கொண்டு அவன் பேசினான். காரணம், ஜனங்கள் அந்த மகிமையின் பிரகாசத்தை பார்க்க முடியவில்லை. தேவ பிள்ளைகளை, அவருடைய மகிமையின் பிரகாசம் உங்களிலே வெளிப்படணும் கற்று விரும்புகிறார். ஒரு படிப்பு அறிவு அல்ல, ஒரு சாமர்த்திய அனுபவம் அல்ல, உங்கள் திறமை அல்ல, உங்கள் பேச்சு திறமை அல்ல. அதற்காக இங்கே யாரும் வரவில்லை. ஆண்டுடைய ஜனமே, தேவ மகிமையை நாம் பெற்றவர்கள். அது மகிமையை கண்ணாடியில் காண்கிறது போல கண்டு கண்டு வாசிங்க. 2 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரம் 17-18. 2 Corinthians chapter 3 verses down 17 and 18. வேகமாக தேவ பிள்ளைகளை மறந்து 17-18 வாசிங்க. கர்த்தருடைய ஆவி எங்கேயோ விடுதலை உண்டு. நாம் எல்லோரும் திறந்த முகமாய் கர்த்தருடைய மகிமையை கண்ணாடியில் காண்கிறது போல கண்டு மறுரூப அந்த சாயல் அந்த கண்ணாடியில் பார்க்குறோம். எந்த சாயலை? நம்ம கண்ணாடியில் நின்னா நம்ம முகத்தான் காண்பிக்கும். ஆனால் வேதம் என்ற கண்ணாடி முன்னே நின்றால் அவர் மகிமையை அங்கே நீங்கள் பார்ப்பீங்க. அந்த மகிமைக்கு நேராக என்ன நான் மாற்றிக்கணும் என்று தேவன் விரும்புகிறார். ட்ரெஸ் யுவர் செல்ஃப். அந்த மகிமையின் மேல் மகிமை அடைந்து எங்களை மறுரூபப்படுத்திக் கொள்கிறார். சேஞ்சிங்.
We have to change ourselves. We should not show ourselves. We should show Jesus Christ in our life. That's the life we need to walk in this earth. நம்முடைய வாழ்வில் இதை தான் தேவன் விரும்புகிறார். என்னை காண்பிக்கிறார்கள், என்னை அவர்கள் பார்க்கிறார்கள் என்றால் அது நான் என்னுடைய பலவீனத்தை தான் நான் உணர்கிறேன். என்னை அவர்கள் காணும் பொழுது கிறிஸ்துவை காணும் அளவில் என் வாழ்வு மாற வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். அப்படி நான் செய்யவில்லை என்றால் அதை நான் செய்ய பிரயாசப்பட வேண்டிய நான் இருக்கிறேன். தேவ பிள்ளைகளே, அதுதான் என் மகிமை அறிகிற அறிவு என்கிறார். என் மகிமையை நான் வெளிப்படுத்தல. நான் யார் தெரியுமா? என்ன தெரியுமா? நீ 7ஆம் கிளாஸ் சொல்லும் போதெல்லாம் ஃபிலிக்ஸை ஒன்று தெரியுது, நீ பெருமையை விரும்புகிறேன்னு. ஐயோ, 7ஆம் கிளாஸ் படிச்சோன்னுக்கு இவ்வளோ தெரியுதா? அப்படி மேட்டுமை பண்ணுறியா? நிறுத்திக்கோன்னார். நிறுத்திக்கோ, யாண்டா, அதல்ல அமையா, அது அல்ல, அது அல்ல, அது அல்ல. தட் இஸ் நாட் மை காட். இட்ஸ் ஆல் பிகாஸ் ஆஃப் மை காட். எவ்ரிதிங் தட் ஐ ஆம் இன் மை லைஃப், இட்ஸ் ஆல் ஆஃப் மை காட். அதை தானே யார் சொல்ல விரும்புகிறார். என்னை காண்பிக்கல்ல, என்னை பற்றி அல்ல, என்னையுடைய விஷயங்கள் அல்ல. தேவ பிள்ளைகளை, மூன்றாவதாக வேகமாய் நாம் போவோம், பயணிப்போம். கர்த்தருடைய பிள்ளைகளாக நாம் அந்த மகிமையை கண்ணாடியில் காண்போம். கண்ணாடி என்பது தேவனுடைய வசனம். எங்கே இருக்குன்னு கேட்டீங்கன்னா நீங்கள் தான் சொல்லணும். எங்கே படிச்சிருக்கிறோம்? ஞாபகத்தில் இருக்குது, நீங்கள் சொல்லியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன், சொல்லியிருப்பீங்க. ஆனால் இப்போ எங்களுக்கு தெரியல எங்கே இருக்குன்னா, யாக்கோபு 1ஆம் அதிகாரம் 23 27 வரைக்கும். அப்புறமா வீட்டில் போய் படிச்சுங்க. கண்ணாடி என்பது எங்கே இருக்கின்றால் வசனம் என்று யாக்கோபு சொல்கிறார். இப்போ 3ஆம் வாக்கியத்தை நாம் போகிறோம். நம்ம கையில் நேரம் இல்லை. கொலோசியர் நிருபம் 1ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். கொலோசியர் chapter 1 verses 9. நாங்கள் உங்களை கேட்ட நாள் முதல் இடைவிடாமல் உங்களுக்காக ஜெபம் பண்ணுகிறோம். நீங்கள் எல்லா ஞானத்தோடும் ஆவிக்குரிய விவேகத்தோடும் சித்தத்தை அறிகிற அறிவினால் நிரப்பப்படணும். எந்த அறிவினால்? சித்தத்தை அறிகிற அறிவு. யாருடைய சித்தம்? என் சித்தம் அல்ல, தேவ சித்தம். என் வாழ்வுக்கான தேவ சித்தம், என் குடும்பத்துக்கான தேவ சித்தம், என் பிள்ளைக்கான தேவ சித்தம். வாட் இஸ் மை காட்ஸ் வில் அபவுட் மை ஃபேமிலி? இட்ஸ் சம்திங் டிஃப்ரெண்ட். Each one of us calling was different. God has such a purpose in our life that we need to understand the will of God. 2 Corinthians. அதுதான் பவுல் சொல்கிறார். தேவ பிள்ளைகளே, அவருடைய சித்தத்தை அறிகிற அறிவினால் நாம் நிரப்பப்படணும் என்றார். என்ன பண்ணணுமா? சித்தத்தை அறிகிற அறிவினால், அவருடைய சித்தத்தை புரிந்தோம். தேவ பிள்ளைகளே, நாங்கள் வேற எங்கேயோ போகணும்னு ஆசைப்பட்டோம், பயணிக்கணும்னு நாங்கள் விரும்புகிறோம். ஆனால் அப்போஸ்தலர் நடபடிகள் 16 அதிகாரம் 7ஆம் வாக்கியம் தொடங்கி வாசிக்கலாம். Acts chapter 16 verses 7 onwards. தேவ பிள்ளைகளை, இந்த கால வேளையில் நினைவுபடுத்துவோம். சாமுவேல் Acts chapter 16 verses 7. தேவ பிள்ளைகளாகி நாம் நமது வாழ்வில் நினைவில் கொள்வோம். தேவ பிள்ளைகளை மறந்து போக வேண்டாம். மீசியா தேசம் மட்டும் வந்து பிரித்தினியா நாட்டுக்கு போக பிரயத்தனம் பண்ணினார்கள். ஆவியானவரோ அவளை போக ஒட்டவில்லை. They had a plan to go to Messiah. They had a plan to go somewhere down for to a ministry only, but God not permit them to go over there. சில இடங்களில் போகணும்னு ஆசைப்படுறோம், ஆனால் அனுமதிக்க கிடைக்கல. நான் 3 முறை பிரயாசப்பட்டேன் என்றார் பவுல் ரோமுக்கு போனிட்டு. At last he went as a prisoner, not a missionary, but he has gone as a prisoner to Rome. But he done the missionary over there in Rome. கவனிங்கள், வேகமாக சொல்லிவிட்டு கடப்போகிறேன். தேவ பிள்ளைகளே, நாங்கள் மீசியாவிலிருந்து பித்தினா போக பிரயாசப்பட்டோம். ஆவியானவரோ எங்களை போக ஒட்டாது இருந்தால் வாசிக்கலாம். ரோவாவுக்கு வந்தோம். ராத்திரியில் பவுலுக்கு என்ன ஒன்றாற்று? தரிசனம் உண்டாயிற்று. அது என்னவெனில், a Macedonian came and requesting him that you should come to our place. எனக்கு அனைவரும் சொப்பனம் வந்து, சில வீட்டுக்கு நான் போவேன், ரொம்ப நாளாக போகாமல் இருக்கும்போது அவர்கள் சொப்பனத்தில் வருவார்கள். வரும்போது புரியுது, they are expecting me to go over there. Yes, I asked to go.
in busy schedule. I have postponed those things. I just have to go. அப்படி சொல்லுவாங்க. இது நாங்கள் ரொம்ப நாள் எதிர்பார்த்து இருந்தோம், இங்கே வரணும்னு நாங்கள் விரும்பினோம், இந்த விஷயங்களுக்காக ஜெபம் பண்ணணும் என்று சொல்கிற நிகழ்வை இந்த சிறிய ஊழியத்தை நான் பார்த்து கொண்டு தான் இருக்கிறேன். என் அன்பார்ந்தவர்கள், இந்த காலை வேளையில் மக்கதோனியா தேசத்தான் ஒருவர் அப்படி என்றால் he has some proper dress for Macedonia. இப்போ மணிப்பூருக்கு ஒரு ட்ரெஸ் இருக்குல்ல, நம்ம அந்த சைட் போனீங்கன்னா அது ஒரு ட்ரெஸ்ஸை போட்டு ஒரு ஃபோட்டோ எடுக்கிறேன்னுவா, அது ஃபோட்டோகிராஃபர் சார் 50 ரூபா சார், ஜஸ்ட் சார் ட்ரெஸ் ஃப்ரீ சார், போட்டு சார் ஒரு ட்ரெஸ் போட்டு சார் நீங்கள் எடுக்கலாம் சார் இன்னும் 50 ரூபான்னு பேசிட்டு 500 ரூபாய்க்கு செலவு வச்சுருவான். அது அவனுடைய நிகழ்வு, அவனுடைய வியாபாரம், நமக்கு இப்போ தேவையில்லை. ஆனால் ஒன்று தெரியும், என்ன தெரியும், ஒவ்வொரு கலாச்சாரத்துக்கும் நம்முடைய தேசத்தில் ஒவ்வொருக்கான அது போல் மக்கதோனியா தேசத்தான் என்று அந்த ட்ரெஸ்ஸை பார்த்து சொல்கிறார், அவர் கூப்பிடுகிறார், அப்போ தான் அங்கே போனார். அதுதான் சொன்ன தேவன் அறிவின் வாசனை வெளிப்படுத்தினார். அதே நிகழ்வு தான். அதுக்கு பின்பு தான் அவர் சிறைப்படுத்தப்படுகிறார். அவன் ரோமுக்கு மணிகள் அவள் மக்கதோனியா போனார், ஊழியர்கள் நடந்தது. நான் என்ன சொல்கிறேன், தேவ சித்தம் எதுவும் அது செய்து நிறைவேற்றுங்க. அங்கே போனப்பா அவங்களும் தேவனை அறியணும்னு நான் விரும்புகிறேன். தேவ ஜனங்கள் யோனாவை பற்றி நான் கவனிப்பேன். நேற்றைய தினமோ நினைக்கிறேன், நேற்று முந்தைய தினமோ இல்லை வேறு ஒரு இடத்துலையோ எனக்கு தெரியவில்லை, ஞாபகம் எனக்கு இல்லை. ஆனால் ஒன்று எனக்கு தெரியும், என்னை காப்பாற்றினாரையா மீன் வயிற்றுலேருந்து, அவங்களையும் காப்பாற்றின ஐயா, காப்பாற்றுறையா, அழிச்சிடாதீங்க ஐயா மன்றாடுவான்னு பார்த்தா கூடாரம் போட்டுன்னு உட்காந்து நிற்குது. இன்னும் அழிக்கலையா, இன்னும் அழிக்கல. அதுக்கு ஏன்டா உன்னை அவனை அனுப்புகிறேன் நான் உன்னை? இவ்வளோ கஷ்டப்பட்டு மீன் வயிற்றுலலாம் காப்பாற்றி நினைவுக்கு அனுப்பிச்சா கூடாரம் போட்டு அழிக காத்து தின்னுக்கிற, அதோட என் சித்தம். அதுக்காக நான் அவ்வளோ கஷ்டப்பட்டு உன்னை காப்பாற்றி நினைவுக்கு கொண்டு வந்து ஊழியம் செய்யணும்னு சொன்னால் அழிவு சரி ஊழியம் செய்துட்டு பலனை எதிர்பார்க்கணுன்னா பலன் என்னதை எதிர்பார்க்குற? அழியுமான்னு எதிர்பார்க்க. அப்பயோ தெரியும் நீங்கள் அழிக்க மாட்டீங்கன்னு. அழிக்க மாட்டேன்னா உன்னை நான் அழிக்கணுன்னா நான் ஏன் உன்னை அனுப்பணும்? அழிக்கிருப்பேனே. அவங்க தெரிஞ்சுட்டாங்களடா, நீ தான் இன்னும் திருந்தாமல் இருக்கிற, நீ தான் இன்னும் மனம் மாறாமல் இருக்கிற, உனக்கு தான் மனம் திரும்புவது தேவைப்பட இருக்குது. ஆமனுக்கு செடி வழியாக போதிச்சு கொடுத்தாரு, ஆமனுக்கு மேலே இவ்வளோ அக்கறைப்படும் போது மக்கள் மேலேயே உனக்கு அக்கறை இல்லை என்கிறார். எது மேலே அக்கறை இருக்க உனக்கு? ஒரே நாளில் முளைத்து ஒரே நாளில் அழிந்து போன ஆமனுக்காக பரிதபிக்கிறாயே, இந்த ஜனத்துக்காக ஒரு பரிதாபம் இல்லையே அளப்பா. தேவ சித்தம் எல்லாரும் ரட்சிக்கப்படணும். அதனால் என்னை விரோதிக்கிறவன் ரட்சிக்கப்படலையா, என்னை பகைக்கிறவன் காப்பாற்றப்பட வேண்டும், எனக்கு தீங்கு செய்கிறவனும் ரட்சிக்கப்பட வேண்டும். அந்த ஸ்தேவானுடைய ஜெபம் எனக்கு ரொம்பவும் பிடித்தமானது. அநேக முறை உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன், ஆண்டவரே இவர்கள் மேல் இந்த குற்றத்தை சுமத்தாதிரும் என்று சொன்ன அந்த விண்ணப்பம் தான் சவுலை ஊழியக்காரனாக மாற்றினார். அவன் தண்டியும் கேட்டிருந்தானா சவுல் தண்டனை பெற்றிருப்பான். காரணம் அவன் தண்டனைக்கு அவன் தான் காரணமாக நின்றான். சவுல் தான் சேவானை கல்லெறிவதற்கு சாட்சிக்காரன். இப்படி வஸ்திரங்களை காத்து கொண்டிருந்தவன் கர்த்தருடைய பிள்ளைகளை இந்த காலையில் உங்களோட நான் கொண்டு வந்திருக்கிற காரியம் என்னை குறித்து தேவ சித்தம் என்ன என்று அறிந்திருக்கிறீர்கள். தேவ சித்தம் யாதென்று புரிந்து கொண்டிருக்கிறது. தேவ சித்தம் அறிந்து செயலாற்றுங்கள் என்கிறார். தேவ சித்தம் இதுதான் என்று புரிந்த பின்பு கேள்வி கேட்டுக்கொண்டிராமல் அதில் பயணிக்க உங்கள் மனதை ஒருமுனைப்படுத்திக் கொள்ளுங்கள் என்கிறார். அதுக்கு மேல் நான் எதையும் பேச முடியாது ஐயா. இட்ஸ் a will of God. If I want to suffer, I have taken as granted. தாவீதின் அனுபவம் இதுதான். இது தேவ சித்தம் ஐயா. நம்ம தூஷிக்கணும், சிமையை தூஷிக்கணும்னு ஆண்டவர் எழுதி வைத்திருக்கிறான்னா அவனை நான் தடுக்க ஏமாத்திரம். I won't. Just go ahead. Let Simei blasphemy against me. If God wants me to mercy on me, let him mercy on us. Not the favor from the man. மக்களுக்கு நான் எதிர்பார்க்கல, கர்த்தர் இறங்கட்டும் என்று பயணிக்கிற தேவ சித்தத்தை விட்டுக் கொடுக்கிற அந்த மனிதன் தோற்று போகவில்லை, ஜெயித்தான். தேவ பிள்ளைகளே எதுவாக இருக்கட்டும், தேவ சித்தம் நிறைவேற விட்டுக் கொடுங்க. தேவ சித்தம் நிறைவேற விட்டுக் தேவ சித்தம் உங்களின் நன்மை தான். தேவ சித்தம் என்று சொல்லும்பொழுது ஆளுநர் சொல்ல நான் தூண்டப்பட்டாலும் என் கையில் நேரத்தை நான் பார்த்து கொண்டிருக்கிறேன். கடைசியாக 2 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம் 4ஆம் வாக்கியம். 2 Timothy chapter 2 verses 4. இல்லை 2 Timothy 1 Timothy பாருங்க. 1 Timothy 2:4 எல்லாரும் ரட்சிக்கப்படவும்
எல்லா மனுஷரும் ரட்சிக்கப்படும், சத்தியத்தை அறிகிற அறிவை அடையவும். அவர் என்ன சுத்தமாக இருக்கிறாரா? சத்தியத்தை அறிகிற அறிவை அடையணும். எல்லாரும் சத்தியத்தை அறிகிற அறிவை அடையணும். எல்லாரும் ரட்சிக்கப்படணும்னா முதல்ல அவர் சத்தியத்தை அறியணும். அவர் சத்தியத்தை இங்கே நான் பேசணும். எப்படி அவங்ககிட்ட பேசணும்? எல்லாருக்கும் ஒரே மாதிரி சொல்ல முடியாது. உனக்கு கதை மாதிரி சொல்லணும், ஒருத்தனுக்கு பாடல் வழியாக சொல்லணும், ஒருத்தனுக்கு நேரடியாக சொல்லணும், ஒருவனுக்கு ஓமையாக சொல்லணும். எல்லாருக்கும் ஒரே மாதிரி சொன்னால் புரியாது. ஒவ்வொருக்கும் ஒரு விதத்தில் சொல்ல வேண்டும். அதை அறிவு நாம் புரிந்து கொள்ளணும். அதெல்லாம் சொல்ல எல்லாரும் சத்தியத்தை அறிகிற அறிவு, எல்லாரும் ரட்சிக்கப்படணும். அவருடைய விருப்பம் அதுதான். 3ஆம் வாக்கிய வாசிகளை படிப்போம். அது நன்மையும் பிரியமுமாயிருக்கிறதுனால் ராஜாக்களுக்காக, அதிகாரிகளுக்காக, எல்லாருக்கும், ஈவன் அவர் மோடி, அமித்ஷா, even every leaders of RSS should know the truth. அதுதான் ஆண்டவருடைய விருப்பம். யாரும் நிராகரிக்கலை, யாரும் வேண்டான்னு அவர் சொல்லலை. இவங்க தான் வேண்டான்னு தூரமாக இருக்கிறாங்க. அவருக்கு விருப்பம் எல்லாரும் ரட்சிக்கப்படணும் தான். அதனால் எல்லாரும் சத்தியத்தை அறிகிற அறிவில் வளரணும். நாம் எவ்வளவு சத்தியத்தை அறிந்திருக்கிறோம். சத்தியம் தள்ளுபடி ஆயிற்று, அது எனக்கு மனசுக்கு व्यसனமாயிற்று என்றார். இன்னைக்கு சத்தியம் தள்ளுபடி ஆயிற்றுங்க. சத்தியத்துக்கு செவிகளுக்கு கட்டுக்கதைகளுக்கு சாய்ந்து போகும் காலவரும், நீயோ மனத்தெளிவுனாயிரு, உன் ஊழியத்தை நிறைவேற்று. 1 தீமோத்தேயு 4:3 பவுல் பேசுகிற வார்த்தை. அப்போ ஆண்டோடைய பிள்ளைகளை மக்கள் சத்தியத்தை விரும்பலைங்க. அதனால் நான் நிறைய கதை பேசினுக்கிறேன். கதை ரொம்ப விருப்பமாக கேட்குறாங்க. அதனால் கதையெல்லாம் சொல்லிட்டு 2 வருஷம் சொல்லிட்டு முடிச்சிடுவோம் என்று இன்றைக்கு பிரசங்கள் மாற்றமைக்கப்பட்டிருக்கிறது. அது அல்ல, கதை சொல்லாதீங்கல்ல. கதை கரெக்டு தான், ஆனால் கதையே ஒரு வாழ்க்கை அல்ல, கதையே ஒரு பிரசங்கம் ஆயிடாது. அதனால் ஆண்டோடைய பிள்ளைகளை நீயோ மனத்தெளிவனாயிரு, உன் ஊழியத்தை நிறைவேற்று என்றார். தெய்வ பிள்ளைகளை இந்த நல்ல நாளில் காலவெளியில் சத்தியத்தை அறிகிற அறிவு எவ்வளவு வளர்ந்திருக்கிறோம். நாளுக்கு நாள் அவருடைய சத்தியத்தை அறியணும். ஒன்றான மெய்தேவராக உமையும் இயேசு கிறிஸ்துவை அறிவதும் நித்திய ஜீவன். அதுதான் நித்திய ஜீவன் உங்களுக்கு தரும். எதை அறிஞ்சிங்களோ அறியலையோ, ஒருத்தன் கேட்டானா படகுல அதை படகோட்டிக்கிட்ட அந்த சாஸ்திரம் படிச்சியா? படிக்கல. ஐயோ வாழ்க்கையே 40% வேஸ்ட் ஆகிட்டா. இந்த சாஸ்திரம் படிச்சியா? படிக்கல. அவங்க 60 இப்படியே 80 வேண்டாம். 80 இப்படியே பயணிக்கும் போது சூழல் வந்துச்சா? உங்களுக்குலாம் தெரியும். அவங்க கேட்டான், நீச்சல் சாஸ்திரம் உனக்கு தெரியுமா? எனக்கு தெரியுமா நீச்சல் சாஸ்திரம்? எனக்கு தெரியாதையா. உன் வாழ்க்கையே அழிஞ்சு போச்சையா போயாங்க. இவனுக்கு நீச்சல் தெரியும். நேற்றுக்குள்ள நாங்கள் ஒரு ஊழியத்துக்கு போயிருந்தேன். செங்கல்பட்டு வரைக்கும் என் மகன் என்னோடு வரன்னா நானும் அங்கே போயிருந்தோம். அப்பொழுது அந்த பரனூர் தானூர் நமக்கு ஒரு பெரிய கொலைவா ஏரியா, அது ஏரியே சொல்லக்கூடாது, அது பெரிய ஏரி, அது கடல் மாதிரி. அது அவ்வளவும் பாழாக்கி இருக்கிறாங்க. கர்த்தர் ஸ்தோத்திரம். தேவ பிள்ளைகளை இப்பொழுது அவங்க ஒரு வயதானவர் ஒரு படகை வச்சுன்னு கொம்பு வச்சுன்னு ஓட்டிருக்கிறாங்க. ஐயா மீன் பிடிக்கிறாங்க, பாரு டேவிட் மீன் பிடிக்கிறாங்க. அவருக்கு நீச்சல் தெரியுங்களா? அவருக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. இன்னும் உள்ட்டாருன்னா அவருக்கு நீச்சல் தெரியாம அவன் போகிறான் இல்லை, அவருக்கு தெரியும். அதுதான். நீ ஒன்றும் பயப்பட வேண்டியதில்லை. நமக்கு பார்த்தா பயமாக இருக்கும். இந்த மனுஷனை தனியாக போயின்னு யாரும் அங்கே கூட இல்லை, ஒரு குச்சியை வச்சுருக்காங்க. அது பார்வைக்கு ஒரு வேலை நமக்கு இருக்கும். ஆனால் அந்த அறிவை பெற்றதுனால்தான் அதில் பயணிக்கிறார். நம்முடைய வாழ்க்கை நித்திய ஜீவனுக்கு நாம் பயணிக்க வேண்டும் என்றால் சத்தியத்தை நாம் அறிய வேண்டும். சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். சத்தியத்தை அறியுங்கள், சத்தியம் உங்களை. இந்த சத்தியத்தை அறிகிற அறிவு இந்த காலை நான் சொன்ன காரியம். அப்படி செய்வதல்லவோ என்னை அறிகிற அறிவு. எப்படி என்றால் தேவனை அறிகிற அறிவு. அடுத்தால் போல் நாம் படித்தோம் அவருடைய மகிமையை அறிகிற அறிவு. 3ஆவதாக படித்தோம் அவருடைய சித்தத்தை அறிகிற அறிவு. 4 அவர் நமக்கு கொடுத்த சத்தியத்தை அறிகிற அறிவு. நேற்று நான் அந்த வேத வகுப்பில் தான் சொன்னேன். இந்த வேதத்தை எப்படிங்க படிக்கணும்? மேக்ஸ் டீச்சர் சொல்லுவாங்க, மேக்ஸ் இப்படி தானே படிக்கணும். எங்கள் தங்கச்சிட்டு நான் அடிக்கடி சொல்வேன், மேக்ஸை முறைச்சி பார்த்துன்னுக்கிற, மேக்ஸை மறைச்சி பார்க்காத, போட்டு பாரு. நமக்கு மேக்ஸ் வராது, ஆனால் ஆலோசனை சொல்கிறதுலாம் நல்லா தான் சொல்லுவாங்க. அப்போது போட்டு பாருன்னு
மேக்ஸை போட்டு பார்த்தா தான் உங்களுக்கு புரியும் வேர் வி ஃபைண்ட் ஃபால்ட். முறைச்சி பார்த்தா நல்லாவே புரியும். அடுத்தது ப்ளஸ், அடுத்தது மைனஸ், அடுத்தது சீட்டா, அடுத்தது காசு, அடுத்தது டேனு, இதுதான் முடிஞ்சிச்சின்னும். ஆனால் போய் உட்காரும்போது அவங்களுக்கு தெரியும் வி லாஸ்ட் தட். வேதத்தை எப்படி படிக்கணும்? ஹிஸ்ட்ரி படிக்கிற மாதிரி படிக்க முடியுமா? சயின்ஸ் படிக்கிற மாதிரி படிக்க முடியுமா? ஹவ் யூ ஹேவ் டு ஸ்டடி என்று நேற்றைய பாடத்தில் நான் கற்றுக் கொடுத்தேன். இப்போது நான் அங்கே வரல. ஐ டோன்ட் வாண்ட் டு டேக் டூ மச் டைம். வேதத்தை படிக்க நமக்கு ஒரு நேமும் கொடுத்துருக்கிறான், வழி திறந்து கொடுத்துருக்கிறான். அதை அவ்விதமாய் படித்து நாம் புரிந்து கொள்ளும். ஸ்டடி டு ஷூஸ் தை செல்ஃப் அப்ரூவ்ட் அண்ட் டு காட் த ஒர்க்மேன் நாட் நீடட் டு பி அஷேம்ட் ரைட்லி டிவைடிங் த வேர்ட் ஆஃப் ட்ரூத். அப்படிதான் ஆங்கில பைபிள் சொல்கிறது. ஸ்டடி டு ஷூ தை செல்ஃப் அப்ரூவ்ட் அண்ட் டு காட். தமிழில் படிக்கிறீர்கள் 2 தீமோத்தேயு 2:15 நீ உன்னை ஒரு ஊழியக்காரனாய் சத்தியவசத்தை நிதானமாய் பகுத்து ஜாக்கிரதையாக இருந்தான். பவுல் தீமோத்தேயுக்கு சொல்லும்போது தான் சொல்ல, உத்தமனாய் உன்னை தேவனுக்கும்பா நிறுத்தும்படிக்கு ஜாக்கிரதை பகுத்து போதின்றார். ஆனால் ஆங்கிலத்தில் படிக்கிறீங்க, முதல்ல பகுத்து படிச்சுக்கோ. எதை யாருக்கு சொல்லணும், எதை எப்படி சொல்லணும் என்று தெரிந்து கொள்ளாமல் நான் எல்கேஜி பசங்கிட்ட போயிட்டு யூனிவர்சிட்டி கிளாஸ்லாம் எடுத்துன்னு கூடாது. அவங்களுக்கு வேண்டியது முதல்ல அச்சு, எழுத்துக்கள், ஆல்பபெட்டிக்கல், ஹவ் டு ரீட், எப்படி அதை சேர்த்து படிக்கலாம். ஆப்பிள்னா இப்படி தான் அந்த சேர்த்து படிக்கிற அந்த பழக்கத்தை அவளுக்கு உண்டாக்கணும். அவங்களுக்கு எடுத்து போய் நேராக சென்டென்ஸ், கமான், திஸ் கிராமர், ஃபியூச்சர் டென்ஸ், பாஸ்ட் டென்ஸ் எல்லாம் இல்லை. தே ஆர் ஆல்பபெட்டிக்கல் பீப்புள். தட் மீன்ஸ் அப்போது உன் எதிர்க்க இருக்கிற உன் ஆடியன்ஸ் எந்த லெவலில் இருக்கிறார்கள் அதை பகுத்து தெரிஞ்சு அதுக்கேற்றவ போது. அப்போ தான் தேவனுக்கும்பா நீ உத்தமனை நிற்கலாம். எனக்கு தெரிஞ்சதெல்லாம் கொட்டுறதில்ல ஒரு பயனும் இல்லை. அவளுக்கு தெரியும் விதமாய் சொல்வது தான் உத்தம ஊழியக்காரன். அந்த ஊழியத்தை செய்வோம், அந்த பிள்ளைகளாய் வாழ்வோம். இந்த காலவெளியில் அவரை அறிகிற அறிவில் வளர விட்டுக் கொடுப்போம். கர்த்தர் இந்த வார்த்தையை நமக்கு ஆசீர்வாதம் தருவாராக.